மலையில் அடிவாரம் முதல் உச்சி வரைக்கும் 9 நரசிம்மர் கோவில்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது எல்லாமே நவகிரகங்களுடைய அம்சம் கொண்டதாக இருக்காங்க. முதலாவதாக பார்கவ நரசிம்மர், இவர் சூரியனுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக காரஞ்ச நரசிம்மர், இவர் சந்திரனுடைய அம்சமா. மூணாவதாக ஜிவாலா நரசிம்மர் செவ்வாயின் அம்சமாக இருக்காராம். பாவன நரசிம்மர் புதனாகவும் அகோபில நரசிம்மர் குரு பகவானின் அம்சமாகவும் இருக்காருங்க. மலோல நரசிம்மர் சுக்கிரனாகவும், யோகானந்த நரசிம்மர் சந்திரன், வராக நரசிம்மர் ராகு, சக்கரவட நரசிம்மர் கேதும்னு 9 விதமான நவகிரகங்களுக்கு 9 கோவில்களும் வழிபடுபவங்களுக்கு நவகிரக தோஷங்கள் நீங்குவதோடு கிரக பயிற்சியால் நன்மையான பலன்கள் அதிகம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இங்கே அதிகமாக தோஷம் இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய தோஷ நிவர்த்திக்காக கடவுளை வேண்டுறாங்க. இங்கே